சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவ்வளவு நம்புறது? ஊர் அதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. ஊர் அப்படி பேசணும், என் குட்டி அப்படி பண்ணாது. சொல்லு சொல்லணும். ஏன் சொல்ல முட்ட அறிவு கட்டவன இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கணும்? என் குட்டி வாங்கி தானே கூட்டு வந்திருக்கணும். வேடிக்கை படுக்கலாம் மனசாட்சி இல்ல. எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும்? அவங்களுக்கு எதுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்? நாங்க ஒரு தடவை உங்க தங்கச்சி புருஷன் உங்களை கொல்ல பார்த்தான். அப்பவே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்க மன்னிச்சு விட்டதோட வேணதான் இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப உங்க தங்கச்சியே உங்களை விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்கா. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க பெருந்தன்மையா உங்க தங்கச்சியே மன்னிச்சிருவீங்க. ஆனா அது என்னாலலாம் முடியாது. கொண்டு போட்டு சொல்லிட்டேன். நம்பட போறேன் ஏன்னா சொல்லுடா. எனக்கு எவனு தேவல, எனக்கு எவனு தேவல, எவனு தேவலடா. என் தங்கச்சி பத்தி என்ன வாயில தப்பா பேச அந்த வாயில அதை பத்தி நல்லா சொல்ல வைப்பா. என் தங்கச்சி என்ன வாழ பார்க்க போனா அதை நம்புறியாடா? நம்புறியாடா? இல்லையே. நீ நம்புறீங்களா? வாய முடியா. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அது மேல என்ன தப்பு இல்லாத எனக்கு மாசம் கொடுக்க நான் நிறுவப்பா பாட்டா. இனிமே உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா நான் என் தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். போடி மாம்ஸ். உன் தங்கச்சி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். என்ன பொன்னி? சித்தி, என் மாம்சுக்கு துளசியோட மூச்சு காத்த வச்சே அவ எந்த ஊர்ல இருக்கா எந்த தசையில இருக்கான்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. ஆனா அந்த துளசி இந்த ஊருக்குள்ளேயோ இந்த வீட்டுக்குள்ளேயோ திரும்ப காலடி எடுத்து வைக்க கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மாம்சு துளசி எங்க கூட்டிட்டு வந்துடக்கூடாது. என் புருஷனுக்கு முன்னாடி அந்த துளசி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவ இருக்கிற ஊர் ஜனங்க கிட்ட அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லு. அவ பேரை கெடுத்து விடு. அவளை எந்த ஊர்லயும் இருக்க விடாம அவ ஊர் ஊரா அலையணும். நாடு விட்டு நாடு போற மாதிரி விரட்டி அடி. இந்தா உன் செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. சீக்கிரமா போய் தேடுங்க. சரி பொன்னி. அந்த துளசியும் அவ குடும்பமும் இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்கள நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஏமா, துளசி அவங்க குடும்பத்தையும் ஊரை விட்டு அனுப்புனது சரிதானே? ஆமா, இங்க இருந்தா இன்னும் பல பேர் ஏமாத்திருப்பாங்கல்ல. ஏமா, அவங்க எந்த ஊருக்கு போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? யாருக்குங்க தெரியும்? திருநவங்க எல்லாம் சொல்லிட்டா போவாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. எங்க போனாங்களோ? அண்ணே,
நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இளநீ வெட்டி கொடுங்க. சரிம்மா. இங்கே போட்டுறவா? ம் இந்தாங்க. ஏன்பா எவ்வளோப்பா? 100 ரூபா. 100 ரூபாயா? ஆமா. சரி வாமா. என்ன இந்த பக்கம் அந்த துளசி, அவ புருஷன், மாமனார் மாமியார் எல்லாம் எதுவும் வந்தாங்களா? ஆமாம்மா, நேத்து நம்ம கடையில இளநீ கொடுத்தேன், குடிச்சிட்டு தான் போனாங்க. ஆமாண்ணே. இங்க இளநீ குடிக்கும் போது எங்கேயாச்சும் போகணும்னு பேசிக்கிட்டாங்களா? ஆமாம்மா, ராமநாதபுரம் கீழக்கரைக்கு போறதா சொன்னாங்க. ஓ சரி, அவங்க எங்க போனா நமக்கு என்ன? பாவம், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணே. சொல்லு சித்தி. பொன்னி, துளசியும் அவ குடும்பமும் எந்த ஊருக்கு போனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? பிரமாதம் சித்தி. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? ராமநாதபுரத்துல இருக்கிற கீழக்கரை. ஓ அப்படியா? சித்தி, உடனே ராமநாதபுரத்துக்கு பஸ் ஏறுங்க, கீழக்கரைக்கு போங்க. அவங்கள பத்தி ஊருக்குள்ள வீடு கட்டி தரேன்னு பல லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு உங்க ஊருக்கு வந்து தலைமறைவா இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்கள போலீஸ் புடிச்சு இழுத்துட்டு போனா அவங்க மானம் மட்டும் போறது இல்லாம உங்க ஊர் மானமும் சேர்ந்து போகும்னு ஊர் ஜனங்களை நல்லா தூண்டி விடுங்க. துளசியையும் அவ குடும்பத்தையும் அந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை விட்டே போய் தலைமறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி விரட்டி அடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. என் புருஷன் கண்ணுல படாத தூரத்துல அவ இருக்கணும். ஆனா இதெல்லாம் என் புருஷனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க செய்யணும். ஏன்னா என் மாம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாருன்னா துளசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அப்புறம் நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிடும். பொன்னி, இந்த செண்பகம் அப்படியெல்லாம் வீணா போக விட்டுருவேனா? இப்பவே கீழக்கரைக்கு போறேன், அவங்கள பார்த்துட்டு உனக்கு தகவல் சொல்றேன். சரியா? சரிங்க சித்தி. ம்.